உம்மை சந்திக்க என்று உமது மன்னனிடம் சென்று சொல்லுங்கள். உடனே சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? விலகுங்கள். யார் நீ? என் அரண்மனை காவலர்களை மீறி ஆவேச கோலத்தில் உள்ளே நுழையும் நீ யார்? புறாவுக்கு உடற்தந்து புகழ்பெற்ற மன்னவனின் வரலாற்றை, தேர்காலில் மகளையிட்டு நியாயம் காத்த மனுநீதி சோழனது பெருங்கதையை, நீதியின் இலக்கணமாய் பெற்ற பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால சோழனது பூம்புகாரே எனது ஊர். பெருவணிகர் மாசாத்துவானின் மருமகள். என் பேர் கண்ணகி. உன் முறையீடு என்னவோ? முத்து விளைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சங்க வளர்த்து முக்கோடியின் நிழலிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பெருமதனை மூலியாக்க முடிபுடிந்த மன்னவனை எந்த முறையீட்டை கேட்பதற்கு முன் நான் யார் என்பதை முழுவதும் தெரிந்து கொள்க. கண்ணகி, கையில் தனிச்சிடமுடன் வந்திருக்கும் கண்ணகி, நீதி வலுவா நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? பாண்டிய மன்னா, ரோமாபுரியின் கொடு மண்டலத்திலே உனது தூதுவர்கள் இருக்கிறார்கள். இதோ பாண்டியத்து பேரவையில் ரோமானியர்கள் தூதர்களாகவும் ராணுவர்களாகவும் வீற்றிருக்கிறார்கள். கடல் கடந்த கொடிகட்டி ஆறுகின்றாய். அந்த கொடி கம்பம் முறிந்து விட அயல் நாட்டில் இகழ்ந்துரைக்க உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதை அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. ஓ, கோவலன் மனைவி சிலம்பத்தினுடைய கல்வனின் மனைவியா? போதும். யாகவர் ஆயிரம் நாகாக்க மன்னா, நாகாக்க. யார் கல்வன்? என் கணவனாம் கல்வன். இல்லை இல்லை, அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கயவர்களே கல்வர்கள். ஆத்திரத்தில் அறிய கண்ணை மூடிவிடாதே கண்ணகி. கையும் களமாக பிடிபட்டான் உன் கணவன். கல்வனை தமிழக நீதி கொள்ளாமல் என்று உனக்கு தெரியும் அல்லவா? நீதியின் இலக்கணம் உரைக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனை உமது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததா நீதி? அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே நீதி. அதனால்தான் நான் வணங்குகின்ற தெய்வத்தை, என் வாழ்வு கருவூலத்தை சாவு படுகொலையில் தள்ளிவிட்டீர்கள். குற்றங்களே, கொடு மண்டபத்தில் விசாரிக்க வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோடு முடிவானே. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளியின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே. இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா அரசு? உமக்கு பெயரா அறம் காக்கும் மன்னன்? என்ன கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பர் தேவியின் சிலம்பு. கோப்பர் தேவியின் சிலம்பு அல்ல, கோவலன் தேவியா என்னுடைய சிலம்பு. நம்ப முடியாது. என்ன? நீ யார் நம்புவதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்கு உரைக்கந்தவள் நான். குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்களே பெருந்தன்மை பெரியோர்கள், இவர்களே இப்பொழுது நீதிபதிகள். ஆன்றோர்களே, அறிவியல் மீது படை கொண்டவன் பாண்டியன் என்பதற்காக நீதியின் பாதையை வளைக்காமல் ஆரிய படைகளில் தான் அவனையெல்லாம் புகழ் பெற்றான் என்ற கீர்த்தி திரையால் தாய் மேல் ஆணையாக, தமிழ் மேல் ஆணையாக, தாயகத்து மக்கள் மேல் ஆணையாக தீர்ப்பு கூறுங்கள், நல்ல தீர்ப்பு கூறுங்கள். கோப்பரஞ்சேவின் சிலம்பை கோவலன் திருநான் என்பது குற்றச்சாட்டு. அதற்காக மரண தண்டனை. அது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. அதற்கு மன்னன் பொறுப்பு. இது என் வழக்கு. வழக்குக்கு என்னமா ஆதாரம்? ஆதாரம் இதோ இந்த சிலம்பை. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளன் விற்க வந்தார். மாபாவிகள் அவரை கொஞ்சம் குவித்து விட்டார்கள். அப்படியானால் தேவி அணிந்திருக்கும் சிலம்பு அவைகளில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னிடம் கேட்டு உன்னை குற்றமற்றவனாக ஆக்கிக் கொள்ள துடிக்கிறாயே. இப்படி ஒரு கேள்வி நேருக்கு நேர் என் அத்தானிடம் கேட்டிருந்தால் நீதி வலுவா நெடுஞ்செழிய பாண்டியன் என்ற பெயர் உனக்கு நினைத்திருக்குமே. என் அத்தானின் உயிரும் தங்கி இருக்குமே. தேவி அணிந்திருப்பதில் ஒரு சிலம்பு உன்னுடையது என்பதை நிரூபித்து காட்டுவாயா? மெய்ப்பித்து என்ன பயன்? இருந்து போல என் கணவனை எழுப்பி தருவீர்களா? பெற்றுள்ள தலைவனை ஒட்டி தருவீர்களா? முடியாது உங்களால், முடியாது உங்களால். ஆனால் ஒன்று, உயிர் போல என் கணவனின் தலை தொங்கியது போல் உங்கள் தலைகளில் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீதி போனதால், வாழ போனதால். மதுரை பாண்டியா, உனது மனைவியின் சிலம்பில் உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் பொற்கை முத்துக்கள். என்னுடைய சிலம்பில் உள்ளவே மாணிக்க பரல்கள். அப்படியா? தேவி இங்கே கொடு. அதை எடுத்துக்கொண்டு
மாணிக்கங்கள். மாணிக்கங்கள் அல்ல, இரத்த துளிகள், தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற இரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகம் இருந்தால் இதோ என்னுடைய மற்றொரு சிலம்பை. மாணிக்கங்கள். அமைச்சர்களே, அறம் கூறும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? பாண்டிய மன்னனின் அறம் மரம் திறம் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக அழித்து விட்டதா? ஐயோ, ஏன் இந்த வாட்டாவும்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, நீ தலை குனிந்து நிற்பதை பார்த்து. தமிழ்நாட்டு மறை நூல் திருக்குறள் கேலி செய்கிறது பாண்டியா, உன் நீதி மறந்த செய்தியை கேட்டு. ஆடை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து வந்தாலும் அண்ணாந்துடன் தலை கொடியாமல் படையெடுத்து உனது வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? நெற்றி சிறுபார்கள் எங்கே? 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 மன்னா, மாசுபடவும் மாநில நிகழவும் நீதி வழங்கி உனக்கு செங்கோல் எதற்காக? தேவையில்லை. மாபாதம் புரிந்த உனக்கு மணிமுடி எதற்காக? தேவையில்லை. வேந்தர் குலத்திற்கு இழிவு கற்பிக்க வந்த உனக்கு வெண்கொடை எதற்காக? தேவையில்லை. அழு அழு, நன்றாக அழு. என்னை காலமெல்லாம் அழு வைத்த காவலனே அழு. என் காதலனை, கண்ணாளனை, கண்ணிறைச்ச மணவாளனை, துடிக்க துடிக்க கொஞ்சம் பாவி நீ அழு அழு, நன்றாக அழு. கண்ணகி, உன் கணவன் கல்வன் அல்ல, கல்வன் அல்ல. ஆராயாமல் அவசரத்தில் கொன்று வருக என்று ஆணையிட்ட நானே கல்வன், நானே கல்வன். தமிழே தாயே, என்னை மன்னித்து விடமா, என்னை மன்னித்து. நான் செங்கோல் இருக்கேன். அரசே, 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 நீதி தவறியதால் வளர்ந்த செங்கோலை உங்கள் உயிரையே கொடுத்து நிமிர்த்தி விட்டீர்கள் அரசே, நிமிர்த்தி விட்டீர்கள். அழியட்டும், ஒழியட்டும், எல்லாம் அழியட்டும். என் நெஞ்சில் உள்ள நெருப்பே, நீதி தவறிய மதுரையை எரித்து விடு, அடியோடு அழித்து விடு.